ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சங்கீதாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வந்து மீன் குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மீனை வந்து நல்லா அந்த செதிலெலாம் இல்லாமல் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு மறுபடியும் ஃபைனலாக ஒரு முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையானது ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. புளி வந்து நான் இவ்வளோ சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புளிப்பு அதிகமாக தேவைப்படுதுன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, இல்லை கம்மியாக வேணுனாலும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த புளியை வந்து நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதை நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். நல்லா அந்த ஃபுல்லாக கொஞ்சம் ஊறினதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ஒரு 2.5 ஸ்பூன் தான் போடுறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூட இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க, உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு வந்து 3 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அந்த லம்ஸ்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு. கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இந்த மீன் குழம்புக்கு வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கணும். அப்போ தான் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதங்குங்க. அதுக்கப்புறம் நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நம்ம இதுக்கு வதங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம். நான் வந்து ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம்ல, அதனால் இதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு இது வதங்குறதுக்கு நம்ம வந்து மேலே லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், நல்லா வதக்கிங்க. நல்லா அந்த தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த குழம்பு வந்து திக்னஸ் வரும். நல்லா ஸ்மாஷ் பண்ணி வதக்கி விட்டுட்டதுக்கப்புறமா ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம், தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச புளி கரைச்சலை எடுத்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ உப்பு காரம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஆமாம், இந்த டைமில் கொதிக்கும் போது கொஞ்சம் அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிவிடுங்க. கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து திக்னஸ் வரணும், நல்லா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வரணும். அப்போ நல்லா கொதிச்சுட்டே இருந்தால் தான் இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை, புளியோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா, ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, திக்னஸும் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீன் எடுத்து போட்டுக்கலாம். மீனை வந்து நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து ஒவ்வொரு மீனாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் எல்லாம் கொஞ்சம் கடாயை வந்து ஷேக் பண்ணிக்கோங்க. கரண்டியெல்லாம் போட்டு கலக்கக்கூடாது. நான் சும்மா இப்போ போட்டதுனால கலக்கிறேன். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா கரண்டியெல்லாம் ரொம்ப போட்டு கலக்குனா அந்த மீனெல்லாம் உடஞ்சிரும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் நம்ம வந்து கேஸை வந்து ஒரு 2 மினிட்ஸ் கொதித்ததும் நம்ம வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம். வெந்துட்டுருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு முடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.